இந்த உலகத்தில் பல பெண்களுக்கு கனவு ஒரு விஷயம்தான், பாதுகாப்பான வாழ்க்கை. அவன் ஒரு நல்ல கணவன். காலையில் வேலைக்கு போவான், இரவுல நேரத்துக்கு வீடு திரும்புவான். அவள் அவனை நம்பினாள். அவனோட வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்தாள். சண்டை இல்லை, அடி இல்லை, அழுகை இல்லை. அப்படின்னா இது பெர்ஃபெக்ட் மேரேஜா? சில சமயம் அதிக அமைதிதான் பயமாக இருக்கும். அவன் அவளுக்கு எல்லாம் வாங்கி தந்தான், ஆனால் நேரம் கொடுக்க மறந்தான். அவள் பேச ஆரம்பித்தா சரி சரின்னு சொல்லி அவன் மௌனமாக போயிடுவான். கணவன் மனைவி ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் இரண்டு தனி உலகங்களாக மாற ஆரம்பித்தாங்க. இரவில் அவன் தூங்கும்போது அவள் தூங்கலை. மொபைல் ஸ்க்ரீனில் தன் முகம் தெரிஞ்சப்போ அவளுக்கு தோணுச்சு, நான் யார்? அவன் கெட்டவன் இல்லை, ஆனால் அவன் அருகில் அவள் தனிமையாக இருந்தாள். ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி சொல்லணும், நீ அழகா இருக்கேன்னு. ஒரு தடவை கூட அவன் சொல்லலை. காதல் சத்தமில்லாமல் இருந்துட்டு இருந்தது. அதை யாரும் கவனிக்கலை. அப்போதுதான் ஒரு குரல் வேலை சம்பந்தமாக பேச ஆரம்பித்தது. சாதாரண வார்த்தைகள். நீ டயர்டாக இருக்கேன்னு யாரோ ஒருத்தன் கேட்டான். அந்த ஒரு கேள்வி அவள் கண்களை ஈரமாக்கியது. எவ்வளவு நாளாச்சு யாராவது அவள் மனசை கவனிச்சு? அவள் தப்பாக எதுவும் செய்யலை, ஆனால் அவள் மனசு முதல் தடவை சிரிச்சது. இரவில் வீட்டுக்கு வந்தப்போ அவன் வழக்கம் போல சாப்பிட்டான், டிவி பார்த்தான், தூங்கினான். அவள் மட்டும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தாள். சிரிச்சாள், பிறகு பயந்தாள். நான் தப்பாக நடக்கிறேனா? ஆனால் மனசுக்குள்ளே ஒரு குரல் சொன்னது, நீ உயிரோடு இருக்கே. சில நேரம் சந்தோஷமே பெரிய பாவமாக தோணும். இந்த கதையில் யாரும் வில்லன் இல்லை. ஒரு நல்ல கணவன், ஒரு கவனம் தேடிய மனைவி, ஒரு தவறான நேரம். இது கள்ள உறவு கதையா மாறும்னு அவள் நினைக்கல. ஆனால் ஒரு சின்ன வெற்றிடம் ஒரு பெரிய அழிவுக்கு ஆரம்பம். அடுத்த 1 மணி நேரத்தில் காதல் பாவமாக மாறும், நம்பிக்கை உடையும், ஒரு வாழ்க்கை சிதறும். இதுவரைக்கும் இது அமைதியான வீடு, இனி இது போர்க்களம். காதல் கிடைத்தது குற்ற உணர்ச்சியோடு. முதல் மணி நேரம் அமைதியாக முடிஞ்சது. ஆனால் அமைதி எப்பவும் நல்லதுக்கான அறிகுறி இல்லை. சில அமைதிகள் புயலுக்கு பின்னாடி வரும். அவனோட மெசேஜ்கள் சாதாரணமாக தொடங்கினது. சாப்பிட்டியா? இன்னும் வேலை முடியலையா? இந்த வார்த்தைகள் கணவன் சொல்றதுக்கும் வேற மாதிரி இருந்தது. அவன் கேட்டது அவள் வேலை பற்றி இல்லை, அவள் மனசை பற்றி. அவள் சிரிச்சாள், பிறகு தன்னைத்தானே வெறுத்தாள். ஒரே மனசில் சந்தோஷமும் பயமும் ஒரே நேரத்தில் இருந்தா அதுதான் ஆரம்பம். இந்த பக்கம் கணவன், அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவள் மொபைல் பார்த்தா யாரோ ஃப்ரெண்டுன்னு நினச்சான். அவன் நம்பிக்கை அவளை காப்பாற்றலை, அவளை இன்னும் தள்ளியது. சில ஆண்கள் அடிக்கலை, கேள்வி கேட்கலை, அதனாலேயே காயப்படுவாங்க. அவன் நேரில் பார்க்கலாம்னு சொன்னான். அவள் மறுத்தாள், மீண்டும் மறுத்தாள். ஆனால் மனசு ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தது. அவன் முன்னாடி நின்னப்போ அவளுக்கு தன் கணவன் ஞாபகம் வந்தான். அதே நேரத்தில் தன் வாழ்க்கை ஞாபகம் போச்சு. அவன் கை தொடலை, ஆனால் அந்த இடைவெளியே அவளை நடுங்க வச்சது.
தப்பாக எதுவும் செய்யலை. ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு அவள் பழையவள் இல்லை. அவன் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவளை பெண்ணாக்கிச்சு. வீட்டுக்கு வந்ததும் கணவன் முகத்தை பார்த்து அவள் கண்களை திருப்பினாள். குற்ற உணர்ச்சி அவளை சாகடித்தது. ஆனால் காதல் அவளை உயிரோடு வச்சது. கள்ள உறவு உடம்பால இல்லை, மனசால ஆரம்பிச்சது. இனி அவளுக்கு 2 வாழ்க்கைகள். ஒன்று பாதுகாப்பான வீடு, இன்னொன்று உணர்ச்சியோட உயிர். இந்த 2ஐயும் ஒரே நேரத்தில் யாராலும் தாங்க முடியாது. அடுத்த மணி நேரத்தில் உண்மை வெளிவரும், காதல் சிதறும், நம்பிக்கை உடையும், ஒரு முடிவு யாரையோ கொல்லும். இந்த மௌனம் முன்னாடி இருந்த மௌனம் இல்லை, இது கேள்விகள் நிறைந்த மௌனம். கணவன் மனைவியை பார்த்தான். அவள் முதல் தடவை அவன் கண்களை தவிர்க்கல. சில நேரம் உண்மை சொல்லுறதுக்கு சத்தம் தேவையில்லை. அவள் பேச ஆரம்பிச்சாள். அழுதாள், மன்னிப்பு கேட்டாள், தப்பை ஒத்துக்கிட்டாள். உங்களை நான் ஏமாத்தினேன்னு சொல்லலை, நான் தனிமையா இருக்கேன்னு சொன்னாள். அவன் கோபப்படலை, கத்தலை. அவன் கேட்ட ஒரே கேள்வி, நான் எங்க தவறினேன்? அந்த கேள்விதான் அவளை முழுசா உடைச்சது. அவன் நல்லவனா இருக்க முயற்சி பண்ணினான், ஆனா காதலனா இருக்க மறந்துட்டான். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் அதை பார்த்ததும் முதல் தடவை உண்மையா பயந்தாள். கள்ள உறவுக்காக இல்லை, தன் கணவனின் மனசுக்காக. அவன் சொன்னான், நீ தப்பா நடந்தது உண்மை, ஆனா நான் கவனிக்காததும் உண்மைதான். 2இல் எது பெரிய பாவம்னு எனக்கு தெரியல. அவன் அவளை அடிக்கல, விட்டு போகல. அவன் அவள் கையை பிடிச்சான். இன்னொரு வாய்ப்பு தருவோம். இருவருக்கும் அடுத்த நாட்கள் சுலபமா இல்லை. சந்தேகம் இருந்தது, பயம் இருந்தது, அழுகை இருந்தது. ஆனா பொய் இல்லை. அவன் பேச ஆரம்பிச்சான், அவள் கேட்க ஆரம்பிச்சாள். இருவரும் முதல் தடவை கணவன் மனைவியா இல்லை, மனுஷங்களா மாறினாங்க. காதல் மீண்டும் பிறந்தது, புதிய ரூபத்தில். இந்த கதைக்கு மரணம் கிடையாது, ஆனா ஒரு உறவு இறந்தது, ஒரு உண்மை உறவு பிறந்தது. இனி அவன் பாதுகாப்பு மட்டும் இல்லை, கவனமும். இனி அவள் காதல் தேடி ஓடல, அதை வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சாள். சில காயங்கள் மறையாது, ஆனா அவைதான் உறவை வலிமையாக்கும். கள்ள உறவு கதையா ஆரம்பிச்சது, இப்ப கணவன் மனைவி காதல் கதையா முடிஞ்சது. பாதுகாப்பும் காதலும் ஒன்றா இருந்தால் வாழ்க்கை அழகா இருக்கும்.